ஹாய் பியூட்டிஃபுல் சோல்ஸ். இன்றைக்கி நம்ம ஃப்யூச்சருக்கான ப்ரெடிக்ஷன்ஸ், இது 6 மந்த்ஸ்க்கான ப்ரெடிக்ஷனுங்க. இது ஒரு டைம்லெஸ் ரீடிங் ஒரு ஜென்ரல் ரீடிங். ஓகே, கிங் ஆஃப் பென்டிகல்ஸ் தான் ஃபஸ்ட் கார்டு வந்திருக்கு. அது செல்வ செழிப்பு உள்ள தன்மை, ஸ்திரத்தன்மை உள்ள ஒரு கார்டு. அதாவது ஒரு தலைமை வகிக்கும் பொறுப்புள்ள அந்த நபருக்குள்ள தன்மையுள்ள ஒரு கார்டும் கூட இந்த கார்டு. ஹெல்த் வெல்த் வைஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. இது ஒரு எர்த் எலிமெண்ட்டுங்க. ஓகே, வெரி பாசிட்டிவிட்டி எனர்ஜி உள்ள கார்ட்ஸ் தான். நம்பர் 6 ஆஃப் வான்ஸ் வந்திருக்கு. 6 ஆஃப் வான்ஸ் வந்து சக்ஸஸை குறிக்குது, ஹார்மோனி. இது நாள் வரைக்கும் உங்களோட ஜாப் ரிலேட்டடாக நீங்கள் ரொம்ப அந்த ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்களே, அதுக்கான சக்ஸஸ் தான் இது. ஒரு 6 மந்த்ஸில் க்ரோத் தெரியுதுங்க. சக்ஸஸ்க்கு வந்து இந்த 6 மந்த்ஸ்க்குள்ளே அந்த ப்ரமோஷன்ஸ் அதெல்லாம் வர்ற வாய்ப்பு தெரியுது. ஓகே, அதே போல் உங்களுக்கு வந்து நம்பர் 5 ஆஃப் ஸ்வாட்ஸ் வந்திருக்கு. சம்டைம் வந்து நீங்கள் உங்களோட அதாவது உங்களோட ஆப்போசிட் சைடில் நபர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு கொஞ்சம் இருந்து கேட்கணும். நீங்கள் சொல்கிறதே கரெக்டுன்ட்டு சம்டைம்ஸ் நினைக்கிறீங்க, அது வேண்டாம். சம்டைம்ஸ் நம்ம தான் கரெக்டுன்னு நினைப்போம், அது இருக்காது. அவங்களும் என்ன சொல்கிறாங்கன்ட்டு கொஞ்சம் கேளுங்க, அதுதான் உங்களுக்கான கைடன்ஸ் ஏஞ்சல்ஸோட இது. ஓகே, குயின் ஆஃப் ஸ்வாட்ஸ் வந்து எதை குறிக்குதுன்னா, கொஞ்சம் ஏதோ ஒரு இதில் பயம் தன்மை தெரியுது. அந்த பயம் வேண்டாம் உங்களுக்கு. க்ரோத்து தெரியுதுங்க. அதே போல் நீங்கள் இந்தியாவை விட்டு வெளிநாடு போகிற அந்த ஒரு சான்சஸ் வரப்போகுது. நீங்கள் அதை தான் சூஸ் பண்ண போகிறீங்க. ஏன் அந்த இந்தியாவை விட்டு வெளிநாடு போகிறீங்கன்னா, இப்போ வந்து அந்த பேமெண்ட்ஸ் அதை விட அங்கே டபுள் மடங்கு உங்களுக்கு கிடைக்கிற அந்த சான்சஸ் இருக்குது. அதனால் நீங்கள் அந்த வெளிநாடை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க. அதில் க்ரோத்து தெரியுதுங்க. ஓகே, அதே போல் டெம்பரன்ஸ் கார்டு வந்திருக்கு. நல்ல அந்த பேலன்சிங் ஸ்திரத்தன்மை உள்ள ஒரு கார்டும் கூட. ஏஞ்சல்ஸோட ப்ரொடெக்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்குது. சூரிய பகவானோட ப்ரொடெக்ஷன்ஸும் இருக்குது. இந்த டைம் வந்து நீங்கள் அதாவது பீச் பார்க், அந்த டைம் பீச் பார்க் நான் ஏன் சொல்கிறேன்னா, அந்த கடலோட அலை ஓசை கேட்கும்போது அது நேச்சுரலாகவே ஹீலிங் நடக்கும். அது செகண்ட் ஒன் வந்து பார்க்கில் அந்த புல்லில் நடக்கும்போது நமக்கும் அந்த கிரவுண்டிங் டெக்னிக், அதாவது நேச்சுரலுக்கும் அந்த கனெக்டிவிட்டி ஆகும். நிறைய நம்மளுக்கு வந்து அதாவது அந்த பாசிட்டிவ் எனர்ஜியில் இருக்கிறதுக்கு அது ஒரு இது. ஏன்னா டெம்பரன்ஸ் கார்டில் வந்து எனக்கு அந்த எனர்ஜிஸ் ரிசீவ் ஆகுது. இது ஒரு ஜென்ரல் ரீடிங்கு. உங்களுக்கான மெசேஜஸ் இருந்தால் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். வீடியோவை லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். காட் பிளஸ் யூ.